ஊரில் கோர்ட் ஒன்று இருக்குது. அது சின்ன ஊர் தான். அங்கே ஒரு கோர்ட் இருக்குது. அங்கே கேஸ் நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான ஒரு பாட்டியை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. வக்கீல் கேட்குறாரு, பாட்டி உங்களை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வக்கீல் கேட்குறாரு. அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க, என்னை பற்றி சொல்ல என்ன இருக்குது, உன்னை பற்றி சொல்லவா, நீ சின்ன வயசுல இந்த ஊரில் பெரிய களவாணி பயடா, சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணி தப்பிச்சுட்டு அப்புறம் ஒரு நாள் நம்ம ஊர் கோவில் குண்டியில் உடச்சி நகை பணம் எல்லாம் திருடிட்டு நீ ஊர் மக்கள்கிட்ட மாட்டாமல் உன்னை அங்கே அப்பன் வெளியூருக்கு கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சேன். இன்றைக்கி என்னடா நீ வக்கீலை வந்து இங்கே எங்கிட்ட முன்னாடி எனக்கு முன்னாடி நின்று கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. அந்த வக்கீல் அப்படியே ஆடி போயிட்டே அப்படி என்னடா இவ்வளோ தகவல் சொல்கிறான்னு சொல்லி போட்டு மெல்ல சமாளிச்சுட்டு, சரி பாட்டி இந்த எதிர்த்தரப்பு வக்கீல் இருக்கிறார் இல்லையா, அந்த ஆள் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டங்காட்டி அந்த பாட்டி அப்போ சொல்கிறது, தெரியுமாவா, இந்த மொல்ல மாதிரி சின்ன வயசில் ஊர் பொண்ணுங்கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்குவான், எவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிறான், சரியான பெண்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப தப்பாக நடந்துட்டு ஒரு மொல்ல மாதிரி பையவன், பஞ்சாயத்து இவனை ஊரை விட்டு ஒதுக்கியே வச்சிருச்சு, இப்போ என்னமோ கோட்டு போட்டு வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஜட்ஜு மேஜை தட்டிட்டு கோர்ட் 1/2 மணி நேரம் கழித்து மீண்டும் கூடன்னு உத்தரவிட்டுறாரு. அப்புறம் உத்தரவிட்டதுக்கப்புறம் அப்படி அந்த பக்கம் போகிறப்போ அவர் சொல்கிறார், யார் கேட்டால் அந்த 2 வக்கீல் கூப்பிட்டு நீங்கள் என்னோட ரூமுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு ஜட்ஜு சொல்லிட்டு போயிட்டார். ஜட்ஜோட ரூமுக்கு அந்த 2 வக்கீல் போகிறாங்க. போனதுக்கப்புறம் சொல்கிறாரு, இங்கே வாருங்கப்பா, நல்லா கேட்டுங்க, நீங்கள் 2 பேர் மீண்டும் கோர்ட்டு தொடங்கும் இல்லையா, அப்போ 1/2 மணி நேரம் தொடங்கும் இல்லையா, அப்படி தொடங்குறப்போ இந்த ஜட்ஜ் ஐயா தெரியுமான்னு அந்த கிழவி கேட்டீங்கன்னா செரு பிஞ்சிரு அப்படின்னு சொல்லி போட்டு வார்னிங் கொடுத்தாரான்.